விஜய் தான் சார். என்ன காரணத்துக்காக நீங்க விஜய் ஆதரிக்கிறீங்க? என்ன எதிர்பார்க்குறீங்க? அவர் வந்தா நல்லது பண்ணுவாரா? சார் ஒரு நல்ல ஒரு ஒரு சேஞ்சஸ் எதிர்பார்க்குறோம் சார், அவ்வளோதான். அது விஜய் கண்டிப்பா பண்ணுவாருன்னு எதிர்பார்க்குறோம். இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவி வந்து விவாகரத்து அப்ளை பண்ணி பெரிய இஷ்யூவாக போயிட்டு இருக்கு. இதனால அவருடைய வாக்கு வங்கி ஏதாவது குறையுமா? மகளிர் சப்போர்ட் ஏதாவது குறையுமா? அந்த மாதிரி அடிப்படையில் சார் அது வந்து அவரை பிடிக்காதவங்க தான் சார் வந்து இதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி மீடியாக்கெல்லாம் கொண்டு வருது. இது ஏன் இப்போ மீடியாவுக்கு கொண்டு வரணும்? அவங்க இது கம்ப்ளீட்டாக அவங்களோட பர்சனல். சங்கீதா அவங்கள பிடிக்கல, எனக்கு டிவோர்ஸ் வேணும்னா அவங்க வந்து கோர்ட்டுக்கு போறாங்கன்னா அது அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை. அது ஏன் அரசியல் கொண்டு வந்து அவர் வந்து இந்த மாதிரி அரசியலுக்கு வந்தா நல்லா இருக்காது? என்ன பண்ணிட்டாரு? அவருக்கு ஏதோ ஒரு அஃபேர் இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. ஓகே, அது அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு தனிப்பட்ட இன்னைக்கு யாருக்கு 2வது கல்யாணம் ஆகல? யார் வந்து 2வது கல்யாணத்துல சக்சஸ்ஃபுல்லா லீட் பண்ணல? அப்படியெல்லாம் பார்த்தா இப்போ விஜய் நினைச்சா கூட தான் சங்கீதாவை கல்யாணம் பண்ணி இல்ல அந்த ஆக்ட்ரஸ் அவங்க சொல்றாங்களே அவங்களே கூட கல்யாணம். அது கம்ப்ளீட்டா அவரோட பர்சனல் சார். அதையும் அரசியலுக்கும் கண்டிப்பா நம்ம லிங்கே பண்ணக்கூடாது. அவர் ஒரு லீடரா கண்டிப்பா வந்து எங்களை நல்லா லீட் பண்ணுவாரு. நாங்க இப்பவும் அவரை நல்ல நிறைய நம்புறோம். சப்போஸ் விஜய் அரசியலுக்கு வரல அப்படின்னா நீங்க யாரை தேர்ந்தெடுத்திருப்பீங்க? விஜய் அரசியலுக்கு வரலைன்னா எது புரியல. நான் என்ன கேட்கிறேன், விஜய் அரசியலுக்கே வரல அப்படின்னா நீங்க யாரை சிஎம்மா தேர்ந்தெடுத்திருப்பீங்க? விஜய் அரசியலுக்கே வரலைன்னா கண்டிப்பா நாங்க டிஎம்கே தான் சார். டிஎம்கே தான். இப்போ டிஎம்கேல இருந்து ஏன் நீங்க டிவிகே மாறினீங்க? டிவிகே வந்து நாங்க ஒரு சேஞ்ச் எதிர்பார்க்கிறோம். அது விஜய் வந்தா இன்னும் நல்லா இருக்கும்னு கண்டிப்பா எதிர்பார்க்கிறோம்.